ஆமாம், ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. திருச்சூர் போயிட்டு எங்கே திருச்சூர் போயிட்டு 2 நாள் கழித்து நான் வந்துடுறேன்னு சொன்னீங்க. இத்தனை நாள் ஆயிருக்குது, என்ன காரணம்? ஃபோன் அடித்தாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் என்ன நினைக்கிறது, ஏது நினைக்கிறது என்னன்னு தகவலே இல்லை. இப்படி இருந்தால் எனக்கு ஒரே பயமாக இருக்குது. பசங்கிட்ட சொல்லலான்னா எனக்கு அது என்னடா அம்மா முதல்லையே சொல்லியிருக்கலாமல்லோ, திருச்சூர் போகாதுக்கு முன்னையே அப்படின்னு பசங்க பேசுவாங்கள்ல. நீங்கள் சொல்லுங்கள். அம்மா, வாசு சுந்தரமும் நான் நம்ம இன்ஜினியர் 3 பேரும் போனோம். அங்கே ஒரு வீடு ஒன்று திருச்சூர் தாண்டி கொஞ்சம் ஒரு ஊரில் குருவாயூர் போகிற வழியில் ஒரு வீடு, கல் பங்களா. அங்கே 10 ஏக்கரு, அதில் 40 சென்டில் வீடு. சொல்லுங்கள். அதை வாஸ்து பார்க்கணுன்னு சொல்லி காவி கட்சிக்காரர் இருக்கார்ல, காவி கட்சியில் உனக்கு தெரியாது. காவி கட்சியில் நெசவாளர் செயலாளராக இருக்கான், தமிழ்நாடு நெசவாளர் செயலராக இருக்கான். அதனால அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. இவர் போயிருக்காரு அங்கே. அவர் காவி கட்சி MP, அவர் தான் பார்க்க சொல்லியிருக்காரு. இவன் பீலாவிட்டே கோடீஸ்வரன் ஆகிட்டான். எப்படி தெரியுமா அவன் பண்ணது? நீ சும்மா போய் கோயம்புத்தூரில் போய் ஒரு மாடியில் அவங்க தாத்தா கிளிச்சோசியம் பார்த்தவர், அவங்க அப்பா ஜாதகம் பார்த்தவர். இவன் கிளிச்சோசிய ஜாதகம் இது எல்லாத்தையும் மீறி ஒரு வருஷம் படித்தான். இந்த சாஸ்திரத்தை எல்லாம் படித்தான். வாஸ்து சாஸ்திரம் படித்து, வாஸ்து சாஸ்திரம் சரி கைடாக இதெல்லாம் படித்து வச்சுருக்கான். எப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போய் ஆரம்பித்தானா, அப்படியே வச்சுட்டு அதை ஓட்டும்போது ஒரு மில்லுக்காரரு யதார்த்தமாக இவங்ககிட்ட என்னென்னா மில்லு சரியாக ஓட மாட்டேங்குது அப்படின்னு வந்தார். ஜோசியம் பார்க்க வந்திருக்காரு. இல்லைங்க, மில்லு வாஸ்துலாம் அந்த காலத்தில் வாஸ்துலாம் கட்டி உங்களுக்கு இப்போ நஷ்டத்தில் ஓடுதுன்னு அப்படின்னு சொன்னோன்னே சரி வாஸ்து பாருன்னு வாஸ்து போய் பார்க்குறவங்க போய் உள்ளே போய் பார்த்துட்டு இந்த மில்லு வேடசந்தூர் பக்கமோ திண்டுக்கல் பக்கமோ மாற்றிடுங்க. இது இருக்க ஜாமான் வச்சு ஆகிற ஜாமான் வச்சுட்டு ஆகாத ஜாமான் புதுசு வாங்கி போடுங்க, உங்களுக்கு கோடிக்கணக்கில் இருக்குல்ல, நல்லா வாயிருக்கு. இவர் சொல்லிட்டு சொன்னால் சரி அப்படித்தான் செஞ்சு பார்ப்போம். இங்கே தான் ஓட மாட்டேது, அங்கே வேலைக்கு அப்புறம் விசாரித்து பார்த்தோன்னா அங்கே வேலைக்கெல்லாம் கொஞ்சம் ஆள் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மில்லை மாற்றிட்டார். மாற்றி ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. ஐடி வந்துருச்சு, வந்துருச்சு. இவங்க இடம் அந்த ஐடி கம்பெனி பக்கத்தில் இருக்குது. இது 20 ஏக்கர் ஆச்சா, பல கோடிக்கு கேட்க ஆரம்பிச்சாங்க. இவன் சொன்ன ஐடியாவில் தானே நம்மளுக்கு இப்படி ஆகி போச்சுன்னு. அவர் நஷ்டத்தில் ஓடிட்டு இருந்தார். எப்படியோ பேங்க் கடன் அது இதுன்னு வாங்கிட்டு இருந்தார். 20 ஏக்கரா அந்த மில்லு பயங்கரமாக ஆகிப்போச்சு. அதில் இவனுக்கு ஃபேமஸ்ஸு. அவர் 4-5 கார் வச்சுருக்காரு, ஆடி காரு 4-5 கார் வச்சுருக்காரு. அந்த காரை எடுத்தா நம்மளுக்கு திருச்சூருக்கு போகலாம் வாங்க. அப்படி அதனால ஜாலியாக போயிட்டீங்க. ஆமாம், சரி. காசு வந்து மாலாத காசு கொடுக்குறாங்களே இருக்குது. போன இடத்துல ஃபோன் பண்ணியிருந்தா பயம் இல்லை. அது ஏன் சொல்கிறாங்க, போய் பெரிய கூத்தே நடந்து தெரியும், பெரிய கூத்து. நம்ம இன்ஜினியர் ஒரு ஆள், இவர் ஒரு ஆள் அங்கே போய் பார்த்துட்டு வாசிட்டு இவங்க ஆளுக்கு சொல்கிறாங்க கல் மெத்தனா கல் மெத்த. அந்த காலத்து கல் மெத்தையா? ஆமாம், அந்த 40 சென்ட்டுமே கல் மெத்தை, கல்லுலே கட்டியிருக்காங்க. வலிங்க கல் மெத்த வீடு. கல் மெத்தைனா தூங்குற மாதிரி. அது எப்படி கல் மெத்தையா? அந்த தூங்குற மெத்தை இல்லை, கல் வீடு. அந்த காலத்தில் கல் வீடு கட்டுவாங்க. அவன் எங்கிருந்தா கல்லை வாங்கி கட்டினானா அவங்க துபாய் அங்கே எண்ணெய் கிணறு வச்சுருக்கானாமா. அவங்க பரம்பரையில் அங்கே போயிடுச்சு இந்த வீடு. ஒரு வாட்ச்மேனை போட்டு அவனுக்கு 20,000 கொடுத்துட்ருக்காரு. இதை பார்த்தாரு. இப்போ புதுசாக அந்த ஊர் MP வந்திருக்காரு ஒருத்தர். அவர் இதை வாங்கினா என்னன்னு சொல்லி அப்போ இங்கே கோயம்புத்தூர் அவருக்கு லிங்க் இருக்குது, ஃப்ரெண்டு எல்லாம் காவி கட்சிக்காரங்க. அப்புறம் இந்த காவி கட்சிக்காரர் சொன்னால் இவர் தான் பாராளுமன்றத்தையே மாற்றி அமைக்கணும்னு சொன்னாலாச்சே. இவர் வாஸ்து இவர் சொல்லிட்டு. ஆமாம், இவர் சொல்லித்தான் மாற்றினாராம்மா மோடி. இப்படி சொல்லிட்டு பீலா விட்டுட்டு இவன் சேர்த்துட்டான் பிள்ளைய. அந்த SLC கூட படிக்காத பிள்ளைய ஒரு டாக்டருக்கு கட்டி கொடுத்துட்டான். பாரு, அந்த பிள்ளை SLCயே படிக்கல. அதிர்ஷ்டமா 100 பவுன் போட்டிருக்கான். பூரா அந்த மில்லுக்காரன் கொடுத்த காசு. மில்லுக்காரனுக்கு அவன் நினைக்கவே இல்லை இப்படி ஐடி வரும் இந்த மாதிரி ஆகுன்னு. இவன் சொன்னால் தான் நடக்குது. இவன் கடலாகவே நினச்சிட்டான் அந்த மில்லுக்காரன். அவன் எப்பேற்பட்ட கோமாளியாக இருப்பான். அந்த கோமாளி இந்த கோமாளியும் சேர்ந்து இன்னொருத்தர் கோமாளியாக்க போகிறாங்க அங்கே. அது போய் பார்த்தா நம்ம LNT இன்ஜினியர் இருக்கார், நம்ம ஆழாவளி LNT இன்ஜினியர். அவர் வந்தார். அவர் ஒரு பக்கம் இந்த பக்கம் கோணலாக இருக்கா. முஸ்லீம் எப்படி வீடு கட்டுவேன்? அவன் தோதுத்தான் அவன் வீடு கட்டுவேன். அப்புறம் 2 பேரும் பேசிக்கிறாங்க. இவர் 2 பேர் என்ன பேசுகிறாங்க தெரியுமா? தாஜ்மஹால் இருக்குல்ல, தாஜ்மஹால் அதையே மோடிக்கிட்ட சொல்லி அந்த மேலே கூம்பாக நீட்டிகிட்டு இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு கலசம் வைக்க போகிறாங்களாம்மா. பாரு, என்ன பேச்சு, என்ன செயல். இப்படித்தான் புழுகியே கால் தோட்டினாங்க தவிர இவன் நல்ல முறையில் வந்துட்டான். இப்போ நம்மளாம் புழுகவா முடியுது? உங்கள்கிட்ட ஒரு புழுகு புழுகுனா நீ 9 புழுகு நீயே.
அந்த மாதிரி நான் புளி இப்போ ஆகிட்டேன். திருச்சூர் போய் அது கூத்து பெரிய கூத்து, அதை வெளியே சொல்ல முடியாது. இப்போ இதோட முடிச்சுக்கோ, நம்மளால் சொல்லவே முடியாது. இப்போது திருச்சூர் போனீங்க, ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா கவலைப்பட மாட்டோம். அதனால் ஒரு கவலை தான், என்னமோ ஏதோன்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. சரி வச்சு